சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பல வகையான பிரியாணி மசாலாஸ் கூட கிடைக்குது. குக்டி, ராவோஜி, பாவோஜி, எனி டைம், மது. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வீகா மசாலா. இதில் எப்படி திண்டுக்கல் பிரியாணி செய்கிறதுக்கு தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. மட்டன் 300 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ பிரியாணிக்கு தானே முக்கியம். ஸோ இது முன் தொடக்கறி இளங்கறியாக திண்டுக்கல்லில் ஃபேவரேட்டான மணி கறி கடை வாங்கியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் வெள்ளாட்டு கறி கிடைக்கும். வெள்ளாட்டு கறியில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மி தான் ஒயில் கம்பேரிங் டு செம்மறியாடு. வெள்ளாட்டு கறி இளங்கறியாக வாங்கினா பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவுமே வரும். ஸோ 2 பாக்கெட் வீகா மசாலா வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட்டில் 3 பேர் அளவு சாப்பிட்லாம். ஸோ 2 பாக்கெட் 6 பேர் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பாக்கெட் 150 ருபீஸு. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட் நீங்கள் திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்வீங்களோ அதேமாதிரி செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். ஓகே, அது எப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். ஸோ அதில் நெய் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 3 ஸ்பூன் கூட போதும். அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். இவங்க ப்ரொசீஜர் படியே நெய் போட்டு தான் நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நெய் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகி இந்த நெய்யோடைய லிக்விடாக ஆனதுக்கப்புறமேலு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா மட்டன் பீசஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இந்த பீசஸ் எல்லாமே எடுத்து உள்ளே போட்டுட்டு அது அப்படியே நெய்யோட அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ண விடணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம வீகா மசாலா எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே போட போகிறோம். ஸோ இதை கட் பண்ணலாம். ஆக்சுவலி வெங்காயம் வெட்டுறது, புதினா தலை, மிளகா, இது எல்லா வேலையுமே நமக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். பட் அதுக்கு பதில் இவங்க இந்த மசாலாவை ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. சால்ட்டு கூட ஆட் பண்ண வேண்டியது இல்லை. கொஞ்சம் ஆயிலும் இது கூட சேர்த்தே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி 2 பாக்கெட் போட போகிறோம். ஏன்னா 6 மெம்பர்ஸுக்கு ஒரு பாக்கெட்டில் 250 கிராம்ஸ் ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ 500 கிராம்ஸ் ரைஸ் போட போவோம். ஸோ அதனால் 2 பாக்கெட். ஸோ 6 மெம்பர்ஸ் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டன் அப்படியே அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ண விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதோ டபுள் மடங்கு தண்ணி. சப்போஸ் நீங்கள் இந்த உலக்கில் 3 மடங்கு அரிசி போட்டிருந்தீங்கன்னா 6 மடங்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை அப்படியே இந்த கொஞ்சம் லைட்டாக அப்படி கொதி ஊட்டணும். இப்போ மசாலா அப்படியே மட்டனோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியே இதுக்குள்ளே விட்டுடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 உலக்கு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா 6 மடங்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி ஒரு 4 விசில் விடலாம். ஓகே, ஸோ மட்டன் கொஞ்சம் வெந்துடும். ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இந்த வெயிட் வச்சுடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்து இருக்கும். எல்லாமே மசாலா உள்ளுக்குள்ளே போய் ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதானா பார்க்கணுமா? இப்போ நம்ம ஊக வச்ச அரிசி எடுத்து உள்ளே போடலாம். ஆக்சுவலி நீங்கள் பாசுமதிலையும் இதை செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். பட் நாங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் ஊக வச்சுருந்தோம். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பாசுமதியும் பிடிக்கும், சீரக சம்பா பிடிக்கும். பட் திஸ் டைம் சீரக சம்பா. ஸோ அதை அப்படியே உள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ரைஸ் மட்டும் நமக்கு மிக்ஸ் ஆகி தெரியும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே மேலே லைட்டாக செட் பண்ணி வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குல்ல. பார்க்கவும் ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்கலாமே. உங்களுக்கு பிடிக்க மாட்டா பிரியாணி? பிடிக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே.
எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்க. சோ பிரியாணி எப்படி இருக்கு பார்க்க போறோம். ஆமா. சோ இது வீகா மசாலால செஞ்ச மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. சோ டெக்ஸ்டர் பார்க்க அப்படியே வந்திருக்கு. கடையில வாங்குறோம்ல அதே மாதிரி பிரியாணி வைக்கிறோம் செஞ்சிருக்கோம். சோ பார்க்க அப்படியே அதே டெக்ஸ்டர் கொடுத்துருக்கு. சோ திண்டுக்கல்ல நாங்க இருக்கறனால எங்களுக்கு ஈஸியா இந்த பிரியாணி இதே டேஸ்ட் வாங்கி செய்ய முடியும். சோ தூரத்துக்கு உங்களால வீட்ல இருக்க மசாலா வச்சு நீங்க செய்ய முடியல அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இதை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது பேக்டு ஐட்டம். ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீகா மசாலாவை எந்த மசாலாவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளே செஞ்சாதான் அது வந்து நல்லா இருக்கும். இது குவாலிட்டி எந்த அளவு நமக்கு தெரியாது. அவங்க குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பேக்கட் ஆகுது இல்ல. ஸோ அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி அப்பப்போ நம்ம வீட்டுல இதை செஞ்சு பார்க்கணும் ஆசைப்பட்டா செஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு சொல்லி இப்ப? உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? உனக்கு பிடிச்சங்க அது? ஆக்சுவலி மட்டன் பீஸ் ரொம்பவே சாஃப்டா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டுக்கல் மணிக்கடையெல்லாம் வாங்கினது அங்க எப்பயுமே குவாலிட்டியா கிடைக்கும். அதனால நல்லா சாஃப்டா முத்தோட கறி பீஸ் ரொம்ப நல்லா டெண்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. இதை நான் ஆல்ரெடி படம் ட்ரை பண்ணிட்டோம். நான் வீடியோ போட விரும்பல, ஏன்னா அது பேக்கடான மசாலா. அதனால நான் மற்றவங்க எல்லாருக்கும் உடம்புக்கு செட் ஆகுமா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் திண்டுக்கல் தள்ளி வைக்கீங்க, இந்த பிரியாணி டெஸ்ட் பண்ணலாம் நினச்சா கண்டிப்பாக பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஈஸியாக முடிக்க நினச்சா இது பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் வெட்டுற மற்ற எந்த மசாலா வேலையுமே இல்லை. அப்படியே கீ போட்டோம், மட்டன் போட்டோம், தண்ணி ஊற்றணும், வேக வச்சோம், அடுத்த மசாலா போட்டு வேக வச்சோம், அடுத்த ரைஸை போட்டோம், மூடி வச்சோம், பிரியாணி கட்டிடுச்சு. சிம்பிளா இருக்குல்ல? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திண்டுக்கல் அவைலபிளா இருக்கு, ஃபேமஸா இருக்கு. பொன்றம் வேணும் அந்த பிரியாணி டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுதானா? மேட்ச் ஆகலாம். எனக்கு நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் கண்டிப்பா நல்லா இருக்கு. தலப்பாக்கட்டி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்க இருக்க தலப்பாக்கட்டியை விட இது நல்லா இருக்கு. இந்த வீடியோல நீங்க கடையில வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. வீட்ல செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா வீட்லயே வாங்குங்க. பரவாயில்ல, சூப்பர் இல்ல? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உனக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வீகா மசாலா செய்யணும் ஆசைப்படுறாங்க ஷேர் பண்ணுங்க. செய்யும் போது ஈஸி தான். டேஸ்ட் பெட்ரு சூப்பராக இருக்கு. நான் இப்போ சாப்பிட போய் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கொஞ்சம் வாயில் வச்சோன்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. ஸோ எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த 4 தான் சாப்பிடுவாங்க. எல்லா ரைஸும் அந்த தோசையும் சப்பாத்தியும் எல்லாமே 4 தான் சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ நீ என்ன சொல்ல மாட்டேங்கண்ணா? என்ன சொல்லணும்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு வீடியோ மேக் பண்ணலாம்.